அன்னை தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க கோரி தொடர் பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிற அருமை தோழர்கள் வழக்குரைஞர் பகவத்சிங் அவர்களே, மெய்யப்பன் அவர்களே, மு. வேல்முருகன் அவர்களே, திசை இந்திரன் அவர்களே, பாரதி அவர்களே, யாசர்கான் அவர்களே, அருண்குமார் அவர்களே, தமிழ்பித்தன் அவர்களே, நிறைமதி அவர்களே, வணங்காமுடி அவர்களே, சிவகாளிதாசன் அவர்களே, குருசாமி அவர்களே, தொல்காப்பியன் அவர்களே, ரமேஷ் அவர்களே, செல்வக்குமார் அவர்களே, சங்கர் அவர்களே, புகழ்வேந்தன் அவர்களே, ராமு என்கிற மருது அவர்களே, புளியந்தோப்பு மோகன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி என்கிற கீர்த்தி அவர்களே, கலைச்செல்வன் அவர்களே, சின்னப்ப தமிழர் அவர்களே, வளர்மதி அவர்களே, தெய்வம்மாள் அவர்களே, ஆறாவது நாளாக இந்த அறப்போராட்டத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற 24 தமிழ் ஆர்வலர்களையும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து களப்பணி ஆற்றி வருகிற தமிழ் உணர்வாளர்களே, உரிமை போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 2006 டிசம்பர் 7ஆம் நாள் இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பியுள்ள கோப்பின்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கிற அந்த கோரிக்கை மனு இன்னும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்ட கூறு 348 பிரிவு 2 படி மாநிலத்தின் அலுவல் மொழியை ஆங்கிலத்துடன் சேர்த்து அம்மாநில உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் அலுவல் மொழியாக வகை செய்துள்ளது. அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே ராஜஸ்தான் மாநில அலுவல் மொழியாக இந்தி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களிலும் இந்தி அலுவல் மொழியாக, வழக்காடு மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த மாநிலங்களில் அதிகம் பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற மொழி இந்தி. அவை இந்தி பேசும் மாநிலங்கள். ஆகவே அந்த மாநிலங்களில் பெரும்பான்மையான மக்கள் பேசுகிற இந்தியை உயர் நீதிமன்றத்தில் அலுவல் மொழியாக ஆக்கி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதே அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலும் நம்முடைய அன்னை தமிழை உயர் நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பல 10 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மேடையில்
6 நாட்களாக உண்ணாமல் தம் உடலை வருத்தி கொண்டு பட்டினி போராட்டம் நடத்தி வருகிற தோழர்கள், குறிப்பாக வழக்குரைஞர் தோழர் பகத்சிங் அவர்களும் அவரோடு கைகோர்த்து களமாடுகிற முன்னணி தோழர்கள் பலரும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எண்ணற்ற பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வளாகத்திலேயே, அந்த கட்டிடத்திற்குள்ளேயே இதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்திய தோழர்கள் பகத்சிங் அவர்களும் அவரோடு கைகோர்த்து நிற்கிற இதர தோழர்களும். அப்போதும் நான் பார்த்து அவர்களை ஊக்கப்படுத்தி விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு உண்டு என்று உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அதேபோல மதுரை கிளையில், உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் தோழர் பகத்சிங் அவர்களும் அவருக்கு உற்ற துணையாக இருக்கிற தமிழ் ஆர்வலர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே, அந்த கட்டிடத்திற்குள்ளேயே நடத்தியிருக்கிறார்கள். அப்போதும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்களை நேரிலே சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறேன், ஊக்கப்படுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு உச்சபட்சமாக உயர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று வருகிற 6ஆம் தேதி வரையில், நாளை மறுநாள் வரையில் சட்டப்பூர்வமான அனுமதியை பெற்று இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 6வது நாளாக பட்டினி கிடந்து வருகிறார்கள். தோழர் பகத்சிங் அவர்களின் தந்தை 90 வயது நிறைந்த முதியவர், பெரியவர். ஈழத்தந்தை செல்வா அவர்களோடு அந்த மண்ணின் மக்களின் உரிமைகளுக்காக களமாடியவர் என்று இங்கே சின்னப்பா தமிழர் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார். 90 வயது நிறைந்த நிலையிலும் இந்த அறப்போராட்டத்திலே அவர் பங்கேற்று 6 நாட்களாக தொடர்ந்து உண்ணாமல் கிடக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது வார்த்தைகள் வரவில்லை. ஒரு நல்ல நோக்கத்திற்காக, உயரிய நோக்கத்திற்காக, தாய் தமிழ் உரிமைக்காக இத்தகைய அறப்போராட்டத்தை தோழர் பகத்சிங் அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தோழர்களும் முன்னெடுத்திருக்கிற இந்த களத்தில் பகத்சிங் அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமும், மனைவி, மகன், தந்தை என்று இந்த அறப்போராட்டத்திலே 6வது நாளாக தொடர்ந்து பங்கேற்றிருப்பது என்பது மெய்சிலிருக்க வைக்கிறது. அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட சில தோழர்களும் இங்கே கிடக்கிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள். இளைஞர்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இதிலே பங்கேற்கிறார்கள். உணர்ச்சி வயப்பட்டு அல்ல, ஒரு உரிமையை வென்றெடுப்பதற்காக திட்டமிட்டு சட்டப்பூர்வமான அனுமதியையும் பெற்று இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையிலே முரண்பாடு ஏதும் இல்லை, இருக்க முடியாது. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்த காலத்தில்தான், கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில்தான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி குடியரசுத் தலைவருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் இன்னும் அந்த கோப்புகள் அங்கேயே கிடப்பில் உள்ளன. இந்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. குடியரசுத் தலைவர் அதில் ஒப்பமிடவில்லை. நாம் சட்டத்திற்கு முரணாக கேட்கவில்லை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. ஏற்கனவே முன்மாதிரிகள் உள்ளன.
இந்தி பேசும் மாநிலங்களில் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்தி பேசாத பிற மாநிலங்களிலும் அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே என்ன தயக்கம் என்கிற கேள்வி எழுகிறது. போராடி பட்டினி கிடந்து உயிர் நீத்தால்தான் இத்தகைய கோரிக்கைகளுக்கு இந்திய ஒன்றிய அரசு மதிப்பளிக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு என பெயர் சூட்டுவதற்கு சங்கரலிங்கனார் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு உயிரிழக்க வேண்டியிருந்தது. அதன் பின்னர் பல பத்தாண்டுகள் உருண்டோடிய பின்னர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்திற்கான மதராஸ் மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று சூட்டினார். சட்டமன்றத்திலே அதை தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றினார். உயிரை பறிகொடுத்து இப்படிப்பட்ட இலகுவாக செய்ய வேண்டிய, மிக எளிதாக செய்ய வேண்டிய செயல்களை கூட உயிரை பறிகொடுத்துதான் செய்ய வைக்க வேண்டும் என்கிற நிலை ஜனநாயகத்திற்கு களங்கம் விளைவிப்பதாகும். சொல்லப்போனால் 4 மாநிலங்களில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 348வது உறுப்பு 2வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை போல கோரிக்கைகள் இல்லாமலேயே, போராட்டங்கள் இல்லாமலேயே இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலங்களில் பெரும்பான்மை மக்களால் பேசப்படுகிற மொழி எதுவோ அந்த மொழி உயர்நீதிமன்ற அலுவல் மொழியாக ஆக்கப்படும் என்று இந்திய ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும். அதுதான் நியாயமாகும், அதுதான் ஜனநாயகமாகும். ஒவ்வொருவரும் போராடித்தான் சட்டப்பூர்வமான உரிமைகளையும் பெற வேண்டும் என்றால் அங்கே ஜனநாயகம் உயிர்ப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஜனநாயகம் எந்த நாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் போராடாமலேயே, மக்கள் பட்டினி கிடக்காமலேயே, மக்கள் உயிரை பறிகொடுக்காமலேயே, மக்கள் வழக்குகளை சுமக்காமலேயே, அவர்களின் குறிப்பறிந்து கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று பொருள். தமிழ்நாட்டை போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் போராட வேண்டுமா? ஒவ்வொரு மாநிலத்திலும் பகத்சிங் போல ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு வந்து பட்டினி கிடக்க வேண்டுமா? ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி போராடித்தான் சட்டப்பூர்வமான உரிமைகளையும் பெற வேண்டுமா என்கிற கேள்விகள் எழுகின்றன. தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையிலே 100 விழுக்காடு உடன்பாடு உள்ள ஒரு அரசு என்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசுக்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் இதே கோரிக்கையை சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். இதற்காகவே ஒரு நாள் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றினால் அது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடியதாக மாறும் என்பதை நான் தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய ஆட்சியாளர்கள், இன்றைக்கு டெல்லியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் பிராந்திய மொழிகளின் நலன்களில் அக்கறை இல்லாதவர்கள். இந்த மொழிகளை அவர்கள் பிராந்திய மொழி என்றுதான் அடையாளப்படுத்துகிறார்கள். தேசிய மொழி என்று சொல்லுவதற்கு கூட கூச்சப்படுகிறார்கள். இந்தி ஒரு தேசிய மொழி என்றால் தமிழும் ஒரு தேசிய மொழிதான். ஆகவே இந்தி என்பது ஏதோ இந்தியா முழுமைக்குமான ஒரே
அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்பதைப் போலவும் தமிழ், மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் பிராந்தியங்களில் பேசப்படுகிற மொழி. அது இந்திய அளவுக்கு மதிப்புடைய மொழி அல்ல என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற சொல்லாடல்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறபடி அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற 22 மொழிகள் தேசிய மொழிகள். இந்த தேசிய மொழிகள் பேசப்படுகிற மாநிலங்களில் அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் ஆங்கிலமும் இந்த தேசிய மொழிகளும் அலுவல் மொழிகளாக இருக்கலாம் என்று 19 ஒரு ஆணையை பிறப்பிப்பதில் அல்லது ஒரு சட்டத்தை இயற்றுவதில் இந்திய ஒன்றிய அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் குடியரசுத் தலைவரின் ஆணையாக பிறப்பிக்கலாம், அல்லது பாராளுமன்றத்திலே மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக நிறைவேற்றலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி எங்கள் மொழியை உயர் நீதிமன்ற மொழியாக அங்கீகரியுங்கள் என்று கேட்டு போராட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்லது அலட்சியப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது ஒரு ஜனநாயக நடைமுறையும் அல்ல. ஆகவே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது, அரசமைப்பு சட்டம் அதை அனுமதிக்கிறது. அந்த வகையில் தமிழ் உட்பட இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய மொழிகளையும் அந்த மொழிகளை பேசுகிற அந்தந்த மாநிலங்களின் உயர் நீதிமன்ற மொழிகளாக ஆக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த போராட்டம் ஏற்கனவே கோப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக 2006 அந்த கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. ஆகவே அதை எடுத்து தூசி தட்டி எடுத்து அங்கீகரித்து உயர் நீதிமன்ற மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற போராட்டம் தான் இந்த அறப்போராட்டம். தமிழ்நாடு அரசும் உடனடியாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்புடைய அமைச்சர்கள் இந்த அறப்போர் களத்திற்கு வர வேண்டும். இந்த போராளிகளை சந்தித்து பாராட்டுவதோடு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தர வேண்டும், உறுதியை தர வேண்டும். உங்கள் கோரிக்கையை நாங்களும் தான் முன்மொழிகிறோம், உங்களோடு நாங்களும் இருப்போம் என்கிற ஒரு உறுதியை தருவது இந்த நேரத்தில் தமிழ் சமூகத்தின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்துதான் இவர்கள் போராடுகிறார்கள். நமக்கு இதில் எந்த சிக்கலும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு கண்டும் காணாமல் வாழாவிருந்து விட முடியாது. தலையிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரே கோரிக்கை தான், உடன்பாடுள்ள கோரிக்கை தான், முரண்பாடு அல்ல. என்றாலும் கூட இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த தோழர்களை பாதுகாக்க வேண்டியதும் இவர்களின் உடல்நலம் பாதிக்கப்படாத வகையிலே இவர்களை காப்பாற்ற வேண்டியதும் இன்றைக்கு தமிழக அரசின் பொறுப்பாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாளையும் நாளை மறுநாளும் தான் சட்டம் நீதிமன்றம் சட்டப்பூர்வமாக அனுமதித்திருக்கிறது என்கிற தகவலை தோழர்கள் சொன்னார்கள். நாளையோ நாளை மறுநாளோ தொடர்புடைய அமைச்சர் இந்த களத்திற்கு வர வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன், தோழமையோடு அழைக்கிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன், உரிமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
90 வயது முதிர்ந்த பெரியவர் உட்பட இங்கே பட்டினி கிடக்கிற நிலையில் 4 பெண்கள் உட்பட 24 பேர் தம் உடலை வருத்தி பட்டினி கிடக்கிற நிலையில் இவர்களின் போர்க்குணத்தை பாராட்டுகிற வகையிலும் அங்கீகரிக்கிற வகையிலும் ஊக்கப்படுத்துகிற வகையிலும் அமைச்சர் பெருமக்கள் இந்த களத்திற்கு வர வேண்டும் என்று மீண்டும் என்னுடைய வேண்டுகோளை வைத்து இந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் இத்தகைய அறப்போராட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒருங்கிணைந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டம் என்று நாம் ஒதுங்கி நிற்க முடியாது. உயர் நீதிமன்றத்திலே வழக்காடக்கூடிய வழக்குரைஞர்களின் கோரிக்கை என்று கருதிவிடக் கூடாது. அன்னை தமிழுக்கான பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் அந்த மொழியின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் நாம் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு இருக்கிறது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்று முழக்கமிடக்கூடியவர்களின் கைகளில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிற நிலையில் ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் தான் அவர்களின் நிலைப்பாடாக இருக்கிறது, கோட்பாடாக இருக்கிறது. ஆகவே மாநிலங்கள் மொழி அடிப்படையிலே பிரிக்கப்படுவதில் உடன்பாடு அவர்களுக்கு கிடையாது, பிரிக்கப்பட்டதிலும் உடன்பாடு இல்லை. மாநில உணர்வுகள் ஊக்கப்படுத்தப்படக்கூடாது, மொழி உணர்வுகள் ஊக்கப்படுத்தப்படக்கூடாது, மொழி சார்ந்த போராட்டங்கள் வலுப்பெற்றுவிடக்கூடாது. அவற்றையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மத உணர்வை முதன்மைப்படுத்த வேண்டும். மதத்தின் பெயரால் இங்கு ஒரே தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அவர்கள் செயல் திட்டம் தீட்டி செயல்பட்டு வருகிறார்கள். தமிழர் என்கிற உணர்வு முதன்மைப்படுத்தப்படுவதா, மதம் சார்ந்த உணர்வு முதன்மைப்படுத்தப்படுவதா என்ற கேள்வி வருகிற போது அவர்களை பொறுத்தவரையில் மொழி சார்ந்த உணர்வுகளை பின்னுக்கு தள்ள வேண்டும். அது முதன்மைப்படுத்தப்படக்கூடாது. அது வளர்ந்தால் அவர்கள் விரும்புகிற மதம் சார்ந்த தேசியவாதத்தை வென்றெடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் விரும்புகிற மதம் சார்ந்த தேசியவாதத்திற்கு நாம் பேசுகிற மொழி சார்ந்த அரசியல் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த முரண்பாடுதான் இந்த அலட்சியத்திற்கு காரணம். இந்த முரண்பாடுதான் இந்த கோப்புகளை கிடைப்பிலே போட்டு வைத்திருப்பதற்கு காரணம் என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அவர்களிடம்தான் நாம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டி இருக்கிறது. அவர்கள்தான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இத்தகைய அரசியல் முரண்களோடு தான் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நம்முடைய கருத்துக்கு, நம்முடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரானவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிற நிலையிலும் அவர்களிடமே நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இந்த குரல் 24 பேருடைய குரல், வழக்குரைஞர்களின் குரல், ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் குரல், தமிழ் சமூகத்தின் குரல், 7.5 கோடி மக்களின் குரல் என்று நாம் வரலாற்றில் பதிவு செய்வோம். இந்த களத்தில் என்றென்றைக்கும் சிறுத்தைகள் உங்களோடு நிற்போம், உற்ற துணை இருப்போம் என்பதை சொல்லி, உங்கள் கோரிக்கைகள் நம்முடைய கோரிக்கைகளாகும். ஆகவே வெற்றி பெறும் வரை ஓயாது போர் தொடுப்போம் என சொல்லி அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியால் உடனே நான் விடைபெறுகிற ஒரு சூழலுக்காக வருந்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல வேண்டாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் தொல் திருமாவளவர்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் இயக்கம், உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயற்பாட்டு குழுவின் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தமிழ் வழக்காடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரப்படுவதற்கு இங்கு நடைபெறக்கூடிய
போராட்டத்திற்கு உற்ற பலமாக அவர் செயல்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். மேடையில் தயவு செஞ்சு எல்லாரும் ஏறாதீங்க. தோழர்கள் தயவு செய்து மேடையில் அதிகமான நபர்கள் ஏற வேண்டாம். மேடை அதிகமான நபருக்கான உகந்தது அல்ல. இதை தலைவரே விரும்ப மாட்டாங்க. அதனால கொஞ்சம் நண்பர்கள் கீழே இருங்க. எப்படி இருந்தாலும் பிசிகே தலைவர் கீழே வருவாங்க. அதனால மேடைக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள் நண்பர்களே. தொடர் பல்வேறு